எம்ஜிஆர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய போது சந்தித்துக் கொள்வதை தவிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஓபிஎஸும் சசிகலாவும். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், எதனால் இந்த தவிர்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது? என்ன நிலவரம்? ஓபிஎஸ் சசிகலா ஆகியோர் இருவரும் சந்தித்துக் கொள்வார்கள் என்று நீண்ட நாட்களாக சொல்லி வந்தார்கள். ஆனால் பொது வெளியில் அந்த சந்திப்பு இருக்குமா, எப்பொழுது இருக்கும் என்ற கேள்வி இருந்தது. அதற்கான ஒரு முத்தாய்ப்பான வாய்ப்பு அல்லது ஒரு எதிர்ச்சியான வாய்ப்பானது அமைக்கப்பட்டிருந்தது. எம்ஜிஆரின் 36வது நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்திற்கு வந்த பன்னீர்செல்வம் மரியாதை செலுத்திவிட்டு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாகரசு வந்திருந்தார். அப்பொழுது அவரை பார்த்து நலம் விசாரித்து விட்டு தனது காரில் இறங்கி நலம் விசாரித்து விட்டு மீண்டும் காரில் ஏறி புறப்பட்டார். அவர் பன்னீர்செல்வத்தின் கார் வெளியே வருகிறது என்பதை அறிந்தார் சசிகலாவும். அதே நேரத்தில் உள்ளே வர காத்திருந்தார். ஓபிஎஸ் கார் வந்தவுடன் வெளியே வந்தவுடன் உள்ளே செல்லலாம் என்பதற்காக சாலையிலேயே காத்திருந்ததையும் காட்சியாக பார்க்க முடிந்தது. பன்னீர்செல்வத்திடம் கூட இருந்தவர்கள் சசிகலா இங்கே இருக்கிறார் என்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். ஆனால் அவரும் அதை தவிர்த்திருப்பதாகவே நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இருவரும் ஒரே நேரத்தில் வருவார்கள் என்று அவர்கள் உடன் இருப்பவர்களுக்கும் தெரியாது, அவர்களுக்குமே தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சந்திப்பானது இருவரும் தவிர்த்திருக்கிறார்கள். பன்னீர்செல்வத்திற்கும் தெரிந்திருக்கிறது சசிகலா வந்திருக்கிறார் என்று, சசிகலாவுக்கும் பன்னீர்செல்வம் இங்கே இருக்கிறார் என்பது தெரிந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருவருமே வந்து இந்த சந்திப்பை தவிர்த்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.